எலெக்ஷன் டைமில் நீங்கள் தனி கட்சி ஆரம்பிப்பதாக எனக்கு செய்தி வந்திருக்கு. அப்படி ஆரம்பிச்சிங்கன்னா பிஜேபி ஓட்டை நீங்கள் பிரிச்சிங்கன்னா திமுக மீண்டும் ஆட்சி அமைக்க வழிவகுத்து விடும்னெல்லாம் சொன்னோம். ஆனால் இப்போ அவர் வாயால் பேசுகிறத பார்க்கும்போது அவர் கூடிய சீக்கிரம் தனி கட்சி நாங்கள் எதிர்பார்த்தது போல் எலெக்ஷன் வரும்போது தனி கட்சி ஆரம்பித்த பாஜக ஓட்டை பிரித்து திமுக ஜெயிப்பதற்கான வழியை செய்து விடுவார் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வருத்தம். மற்ற பெருமாளை கும்பிடும் பக்தர்கள், எல்லா ஈஸ்வரனை கும்பிடக்கூடிய பக்தர்கள், விநாயகரை செருப்பால் அடித்த கூட்டம் இந்த கூட்டம், இவங்களெல்லாம் கோயிலுக்குள்ளே விடலாங்க. அதனால் இவங்களை உள்ளே விட்டதுக்கு, அதுவும் கனிமொழி போன்றவர்கள் விட்டது அரசியல் நாடகம். இந்த கனிமொழி வேறு எந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கும் போகாமல் தன்னுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய கும்பாபிஷேகத்துக்கு போய் ஓட்டை வாங்கி மக்களை முட்டாளாக்க வேண்டும் என்று நினைக்கிறார். எங்கள் குற்றச்சாட்டே ஸ்டாலின் உங்களுக்கு நெருக்கமானவர். அதனால தான் 2009 நீங்கள் துணை முதலமைச்சர் அவர் இருக்கும்போது நிறையா பேருக்கு வேலை வாங்கித்தரேன் எனக்கு சொல்லியிருக்கீங்க. துணை முதலமைச்சர் அலுவலக இது எனக்கு தெரியுங்கிற மாதிரி எல்லாம் சொன்னதெல்லாம் வழக்கு வந்திருக்கு உங்களுக்கு. அதனால் எங்கள் குற்றச்சாட்டு ஸ்டாலின் உங்களுக்கு நெருக்கமானவர். வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு முக்கியமான அரசியல் அலசல், முதல் செய்தி அலசல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிப்பதாக செய்தி வந்திருக்கிறது. இந்த வீடியோவை பாருங்கள், அவர் என்ன சொல்கிறாரு. அண்ணே, நான் இது பேச விரும்பலைங்கண்ணா. நான் பேசும்போது நான் பேசும்போது பேசுறேங்க அண்ணே. தேங்க்யூ அண்ணே. நான் பேசும்போது பேசுறேன். நான் யார்ட்டையும் வேலை பார்க்கல, தனி மனிதன். நான் பேசும்போது பேசுறேன். தேங்க்யூ அண்ணா. மற்றவங்க கருத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைங்கண்ணா. தேங்க்யூ அண்ணா. நான் இன்னைக்கு தனி மனிதனா இருக்கேன், கருத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கண்ணா. பேசும்போது பேசுறேன். ஆக நான் தனி மனிதன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் அது மாதிரி யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருக்காரு. இது அவருடைய விரக்தியின் வெளிப்பாடு அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. நம்ம யாருக்குமே எதிரி அல்ல. எல்லா அரசியல் விஷயங்களையும் நடுநிலைமையாக பேசுவோம். ஆரம்பத்தில் அண்ணாமலையை முதல்ல பாஜக தலைவராக போடும்போது 4 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போதே நான் அவரை ஆதரித்துத்தான் பேசினேன். சாதிப்பாரா அண்ணாமலை அப்படின்னு ஒரு வீடியோ 1/2 மணி நேரம் பேசியிருந்தேன். அண்ணாமலைக்கு ஆதரவாக புதியவர்களை வரவேற்போம் அப்படிங்கிறதுல தான் பேசணும். அவருக்கு ஆதரவும் கொடுத்தோம். அதற்கு பிறகு ஒரே ஒரு விஷயத்தில் நான் எதிர்த்தது என்னென்னா, ஈவேரா பெரியாரை அவர் பாராட்டி பேசினார். அவர் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவோ செய்திருக்கிறாருன்னெல்லாம் பேசினார் ஈவேரா. அப்போதே எங்களுடைய இது அவருக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தோம். இவரும் திராவிட இதில் பேசுகிறாரு, ஒரு பிஜேபி ஆள் மாதிரி பேசலை. பிஜேபிக்கு எதிர்ப்பானது தான் திராவிடம். காரணம், திராவிடம் நாஸ்திகம், பிஜேபி எல்லாம் பக்தி வச்சு பண்ணுறவங்க. பிஜேபிக்கு எதிராக இவருடைய கருத்து இருக்குது அப்படின்னு பேசணும். அதுக்கப்புறம் கருணாநிதியை ஆதரித்து பேசினார். அந்த வீடியோலாம் வச்சிருக்காங்க. அவர் எவ்வளவோ சமூக சீர்திருத்தங்கள் செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அந்த நாணயம் வெளியிட்டதில் அவர் பேசின பேச்சு திமுகவுக்கு ஆதரவாக. இதிலிருந்து நாங்கள் அவருக்கு எதிரான ஒரு முடிவுகளை பேச ஆரம்பித்தோம். இதுதான் நடந்தது. அவருக்கு தனிப்பட்ட முறையில் நாங்கள் அவருக்கு எதிரானவர்கள் அல்ல. ஆனால் அவர் பேசின விஷயங்கள், அதுக்கப்புறம் சில செய்திகள்லாம் வந்தது. திமுக அமைச்சர்களுடன் இவர் நெருங்கிய தொடர்பு வச்சுருக்காரு அப்படிங்கிறது வந்தது. அது நம்ம ஊழலுக்கு எதிராக ஒரு இது பண்ணி பேசிட்டு அவனையும் ஊழலில் ஊறித்து இது பண்ணவன் திமுக அமைச்சர்கள். அவனோட போய் தொடர்பு வச்சுக்கிட்டு இதெல்லாம் தப்பானது அப்படிங்கிறதுனால அதுலேயும் அவருக்கு எதிரான ஒரு இதை தான் பேசணும். அதுக்கு அடுத்தது பாஜகவில் வந்த நன்கொடையை பற்றி பேசுனாங்க. அது எல்லோரும் பண்ணுறாங்க. கட்சியில் வாங்கலை நன்கொடையை பற்றிக்கிட்டு நம்ம இது பண்ணுறதில்ல. கட்சியில் நன்கொடை வாங்குவாங்க, கணக்கில் காமிப்பாங்க, கணக்கில் இல்லாமல் பண்ணுவாங்க. இருந்தாலும் அந்த குற்றச்சாட்டு போகும்போது நாங்கள் சொன்னோம், மத்திய பாஜக உங்கள் மீது பல புகார்கள் வந்திருக்கு. ஏன்னா ஒரு நல்ல யோசிங்க, மோடி ஒரு இதில் உங்களை பக்கத்தில் உட்கார வச்சார், எம்பி எலெக்ஷனில் பக்கத்தில் உட்கார வச்சார். அவர் காரில் போகும்போதெல்லாம் உங்களை கூப்பிட்டு பேசினார், உங்களை பற்றி பெருமையாக எல்லாம் பேசினார். அப்படி இருந்தவங்க தான் மத்திய பாஜக.
இப்போ உங்களுக்கு எதிராக மாறினாங்கன்னா நீங்கள் என்னென்ன தவறுகள் செய்தீர்கள்ங்கிறது யோசிக்கணும் அப்படின்னு எல்லாம் கருத்து பதிவு செஞ்சோம். அவர் நல்லா கொடிகட்டி பறக்கும்போது நம்ம தான் சொன்னால் அவர் மாற்றப்படுவார், இவரை பற்றின புகார் நிறையா போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து தலைவரை மாற்றம் செய்தார்கள். 4-5 வருடங்கள் அவருக்கு இது வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான். ஆனால் அண்ணாமலை ஒன்று யோசிச்சுக்கணும், உங்களுக்கு வந்து பேரானது புகழானது வந்து பிஜேபிக்கு நீங்கள் தலைவராக வந்ததுனால தானே ஒழிய அண்ணாமலைன்னா யாருக்கு தெரியும்? நீங்கள் பிஜேபி தலைவராக வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில், ஏன்னா நீங்கள் ஐஎம் ப்ரௌடு கன்னடிக்கா அப்படின்னு சொன்னார். கன்னடாவில் பெங்களூரில் வந்து மைசூர் அந்த ஏரியாவில் காவல்துறை அதிகாரியாக இருக்கும்போது ஐ எம் ப்ரௌடு டு பி அ கன்னடிகான்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது உங்களை பற்றி யாருக்குமே தெரியாது தமிழ் மக்களுக்கு. உங்களுக்கு பேர் முகவரியை கொடுத்தது பிஜேபி. அவங்க தலைவராக போட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இவ்வளவு இது கிடைச்சது. அப்புறம் அந்த பிஜேபிக்கே நீங்கள் வந்து இதாக பண்ணலாமா? அப்போ எம்பி எலெக்ஷனில் வந்து அதிமுக பாஜக கூட்டணியை வைக்கக்கூடாதுங்கிறதுல ஏற்கனவே அதிமுக தலைவர்களெல்லாம் விமர்சிச்சுக்கிட்டு இருந்தீங்க. அப்போவே சொன்னால் நீங்கள் வந்து அதிமுக பாஜக கூட்டணியை கெடுக்கிறீங்க அப்படின்னு. அதனால தான் நீங்கள் வந்து திமுகவின் ஏஜென்ட்டாங்கிற சந்தேகமெல்லாம் எங்களுக்கு வந்தது. நாங்கள் பேசணும். அதற்கு பிறகு இப்போ சமீபத்தில் கூட சேர்ந்தேன், உங்களுக்கு நல்ல பதவி கொடுப்பாங்க, காத்துருங்க. எலெக்ஷன் டைமில் நீங்கள் தனி கட்சி ஆரம்பிப்பதாக எனக்கு செய்தி வந்திருக்கு. அப்படி ஆரம்பிச்சிங்கன்னா பிஜேபி ஓட்டை நீங்கள் பிரிச்சிங்கன்னா திமுக மீண்டும் ஆட்சி அமைக்க வழிவகுத்து விடும்னெல்லாம் சொன்னோம். ஆனால் இப்போ அவர் வாயால் பேசுகிறத பார்க்கும்போது அவர் கூடிய சீக்கிரம் தனி கட்சி நாங்கள் எதிர்பார்த்தது போல் எலெக்ஷன் வரும்போது தனி கட்சி ஆரம்பித்து பாஜக ஓட்டை பிரித்து திமுக ஜெயிப்பதற்கான வழியை செய்து விடுவார் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வருத்தம். காரணம், திமுகவை அது எப்படியும் ஆட்சியிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்பது தான் எங்களது கொள்கை. அவர்களுக்கு ஆதரவாக யார் எந்த நடவடிக்கைகளை எடுத்தாலும் அது வந்து நாங்கள் அவர்களை விமர்சித்துத்தான் ஆக வேண்டும். அதனால் தனி கட்சி ஆரம்பிக்கிறது அவருடையது. நாங்கள் எதிர்பார்த்தது தான். திமுகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களான்னு பார்ப்போம். எங்களை பொறுத்தவரை அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பித்தால் அவருக்கு எதிராகத்தான் நாங்கள் செயல்படுவோம். காரணம், அது திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கான வழி அப்படிங்கிறது தான். இவர் திமுகவின் பி டீம் அப்படிங்கிறதுல வந்து முதல்ல பாஜகவையே திமுக பி டீம்னு விமர்சித்தோம். இவரும் தனிப்பட்ட மனிதராக அண்ணாமலையும் திமுகவுக்கு ஆதரவானவர் அப்படிங்கிறது தான். அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறதுலேருந்து இவர் மேலே நம்ம முடிவுக்கு வர முடிகிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய தலைவர்களே பல புகார்கள் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க அவர் மேலே. உள்ளுக்குள்ளே பல விஷயங்கள் நடக்குது. அது புகார்களை அனுப்பிக்கிட்டே இருக்காங்க ஆதாரத்தோடு. அதனால் மத்திய பாஜகவில் இவருக்கு அடுத்த பதவி கொடுக்கணுமான்னெல்லாம் யோசிக்கிறாங்க. அதனால் அண்ணாமலைக்கு என்ன சொல்கிறேன்னா, பிஜேபியிலே இருங்க, பிஜேபிக்கு ஆதரவாகவே இருங்க. எலெக்ஷன் டைமில் வர நீங்கள் வந்து தனி கட்சி ஆரம்பிக்காதீங்க, பிஜேபி ஓட்டை பிரிக்காதீங்க. திமுக ஆட்சி கவிழ்ந்ததுக்கு பிறகு நீங்கள் தனி கட்சி ஆரம்பிச்சுக்கோங்க. 2026க்கு பிறகு நீங்கள் தனி கட்சி ஆரம்பிச்சுக்கோங்க. அதில் எங்களுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தேர்தல் வரும் சமயத்தில் நீங்கள் தனி கட்சி என்று போனால் திமுகவை மீண்டும் ஆட்சி பீடத்தில் அமர வைப்பதற்காக நீங்கள் எடுக்கும் பேக் ஸ்டாப்பிங்னு சொல்லுவாங்க, முதுகில் குத்துறது. பிஜேபிக்கு நீங்கள் முதுகில் குத்துற விஷயமாக ஆயிரும். அதனால் அண்ணாமலை ஆதரவாளர்கள் கூட சொல்கிறேன், திமுகவை கவிழ்க்கணும். அண்ணாமலைக்கு யாரும் ஆதரவு கொடுக்காதீங்க, பிஜேபிக்கு ஆதரவு கொடுங்க. பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்தவர்களை கவிழ்க்க வேண்டும். அதற்கு எல்லா பிஜேபி தொண்டர்களும் ஒத்துழையுங்கள். அண்ணாமலை திமுகவுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காகத்தான் இந்த தனி கட்சியை ஆரம்பிக்கிறார் என்பதை பாஜக தொண்டர்கள் புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற கருத்தை முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இதுக்கு இடையில் இன்னொரு தனி கட்சி வருது தமிழ்நாட்டில். ஆம்ஸ்ட்ராங் அவர் வந்து இப்போ சமீபத்தில் 1 வருஷமாச்சு அவர் கொலை செய்யப்பட்டார். ஸோ ஆம்ஸ்ட்ராங் இறந்ததில் அவங்க பிஎஸ்பின்னு ஒரு கட்சி இருந்தது. அதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. பகுஜன் சமாஜ் பார்ட்டின்னு சொல்லி, அது பட்டியலினத்து மக்களுக்காக உத்தரப்பிரதேசத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. மாயாவதி முதலமைச்சராக இருக்கும்போது இவர் சாதாரணமாக இருந்தவர் ஆம்ஸ்ட்ராங். இங்கேருந்து அங்கே அவங்ககிட்ட போய் நான் வந்து நம்ம உங்கள் பகுஜன் சமாஜ் பார்ட்டியை பட்டியலினத்து மக்களுடைய கட்சியாக நான் பெருசாக கொண்டு வரேன்னு சொல்லி அவரிடமிருந்து சில பொருளாதார உதவியெல்லாம் பெற்றுக்கொண்டு தான் இங்கே வந்தார். எனக்கு ஆரம்பத்தில் இருந்து அவருடைய கதை தெரியும். ஆனால் பெற்றுக்கொண்டு வந்ததுக்கு பிறகு சரி, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து யார் இது கொடுத்தாலும்
குரல் கொடுத்தாலும் தான் நம்ம ஆதரிக்கணும். அப்படி தான் நம்ம இது பண்ணி நினச்சோம். சரி, ஒடுக்கப்பட்டவங்க ஆனால் உண்மையாக உழைக்கணும். இப்போ இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக கட்சி ஆரம்பித்த அத்தனை பேரும் சுயநலமாக தான் சம்பாதிச்சுக்கிட்டு தான் பேர் வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்களே ஒழிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒருத்தர் கூட எந்த இதுவும் பண்ணுறதில்ல. இப்போ வெள்ளம் வரும்போது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய கட்சி வச்சுருக்கிறவங்க கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு வச்சுருக்கிறவங்க அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழும் குடிசைகளெல்லாம் போய் ஒரு சோறு பொட்டலம் கூட கொடுக்கறதில்ல. இதுதான் இவங்களுடைய அரசியல். அப்படித்தான் இவர் பிஎஸ்பி கட்சியை ஆரம்பித்தார். ஆனால் ஆரம்பித்ததற்கு பிறகு நடந்த விஷயங்கள் எல்லாம் மனசுக்கு வருத்தமான விஷயம். நான் நீதித்துறையில் இருந்ததுனால பார்த்தேன். நிறைய போலி வக்கீல்கள்லாம் உருவானாங்க, இவரால் உருவாக்கப்பட்டார்கள். அவங்க உள்ள கட்ட பஞ்சாயத்து இதுன்னு சொல்லி நீதிமன்றங்களின் மாண்பையே கெடுத்தார்கள். அதனால் எங்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் ஆம்ஸ்ட்ராங்குக்கு எதிரான ஒரு நிலைமையைத்தான் நாங்கள் எடுத்தோம். என்ன இது 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படித்தவங்களை பூரா வக்கீல், கிட்டத்தட்ட 1000 வக்கீலை உருவாக்கிட்டார். இதெல்லாம் தவறான விஷயம். நீதித்துறை மாண்பை கெடுக்கக்கூடிய விஷயம்னு அவருக்கு எதிராகத்தான் நாங்கள் இருந்தோம். ஆனால் அவர் கொலை செய்யப்பட்ட விதம் மிகவும் மோசமான விஷயம், மிகவும் கொடூரமான விஷயம். அவர் கொலை செய்யப்பட்ட பிறகு அவருக்கு அந்த கொலையை எதிர்த்து நாங்களே குரல் கொடுத்துருக்கிறோம். இப்போ அவர் பேரில் கட்சி ஆரம்பிக்கிறாங்க மனைவி. அந்த பகுஜன் சமாஜ் கட்சி 2ஆக பிரிஞ்சு போச்சு. ஆனந்தன் ஒருத்தர் அவர் கட்சி, இவங்க தமிழ்நாடு பிஎஸ்பின்னு இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக என்ன வரப்போகுது? ஆம்ஸ்ட்ராங் இருக்கும்போதே ஒரு தொகுதிக்கு 2000 ஓட்டு கூட வராது இவங்களுக்கு. அதில் இப்போ இவங்க தமிழ்நாடு பிஎஸ்பின்னு பிரிஞ்சுட்டா என்ன அர்த்தம்? அவங்க மனைவி நடத்துகிறாங்கன்னா 2000 ஓட்டு 1000 ஓட்டு 500 ஓட்டுன்னு ஒரு தொகுதிக்கு வரப்போகுது. இதை வச்சுக்கிட்டு என்னத்தை பெருசாக பண்ண முடியும்? அதனால் இப்படி ஒரு கட்சி ஆரம்பிப்பது தேவையில்லாதது. ஆம்ஸ்ட்ராங் மனைவிக்கு சொல்லுகிறேன், சம்போ செந்தில் இன்னும் பிடிக்கல, திருவேங்கடத்தை ஏன் சுட்டாங்க, இதில் கவனம் செலுத்துங்க. திருவேங்கடத்தை ஏன் என்கவுண்டர் பண்ணாங்க? ஒரு மிகப்பெரிய அரசியல் புள்ளி இதில் சம்மந்தப்பட்டிருப்பதாக நீங்களே குற்றச்சாட்டு சொல்கிறீங்க. அந்த அரசியல் புள்ளியை பிடித்து அவர் மேல் நடவடிக்கை எடுப்பதற்கான போராட்டங்களை நீங்கள் செய்யுங்க. கட்சிங்கிறது பெருசாக உங்களால் சாதிக்க முடியாது. சம்போ செந்திலை பிடிக்காமல் இந்த வழக்கில் முக்கியமான குற்றவாளிகள் தப்பிச்சிடுவாங்க. அவனை பிடிச்சா தான் வரும். இது எதையுமே செய்யாமல் அவசரமாக குற்றப்பத்திரிகையை ஸ்டாலின் தாக்கல் செய்து இதையும் ஒரு அரசியலாக்குகிறார். செல்வ பெருந்தகை மேலே நீங்கள் குற்றம் சொல்கிறீங்க. செல்வ பெருந்தகையை காப்பாற்றுவதற்காக ஸ்டாலின் அவசரமாக குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து விரைவில் இந்த இதை முடிச்சிடலான்னு பார்க்குறாரு. இந்த ஞானசேகரன் கேஸை 5 மாதத்தில் முடித்த மாதிரி இது முடிச்சுட்டா அத்தனை பேரை காப்பாற்றிடலாம் காங்கிரஸ் தலைவர்களை. அதனால் நீங்கள் அதில் உங்கள் கவனத்தை செலுத்துங்கள் அப்படிங்கிறத ஆம்ஸ்ட்ராங் மனைவிக்கு புதிய கட்சியை ஆரம்பித்தது விஷயமாக நம்ம கருத்து தெரிவிக்க விரும்புகிறோம். அந்த புதிய கட்சிக்கு ஆரம்பிப்பது சரியான விஷயம் அல்ல அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. இங்கே 2 புது கட்சி ஆரம்பித்தானா அமெரிக்காலேயே ஒரு ஆள் புது கட்சி ஆரம்பிச்சிட்டார். ஏற்கனவே நான் சொன்னேன், எலான் மாஸ்க் அவர் இன்றைக்கி அமெரிக்க மக்கள் கட்சின்னு ஆரம்பிச்சிட்டார், அமெரிக்கர்கள் கட்சி அப்படின்னு ஆரம்பிச்சிட்டார். நம்ம எலான் மாஸ்கை வரவேற்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற அயோக்கியனெல்லாம் ஆட்சிக்கு கோடீஸ்வரன் ஆகிறான். லட்சம் கோடி ஆயிரக்கணக்கான கோடி கட்சியை ஆரம்பித்து கூட்டணி சேர்ந்து லட்சக்கணக்கான கோடி, ஒவ்வொருத்தனும் லட்சக்கணக்கான கோடி ஆயிரக்கணக்கான கோடியை அரசியல் தலைவன் பூரா வச்சுருக்கான். எதிர்கட்சியாக இருக்கிறவனே கோடீஸ்வரனாக இருக்கான். கேவலமான விஷயம் தமிழ்நாட்டில். அதனால் ஆட்சிக்கு மக்கள் இதை கொள்ளையடிக்கிறது, கொள்ளையடித்த மக்கள் பணத்தில் கூட்டணி கட்சிகளை கொடுத்து அவங்க பெரிய ஆளாகிறது, ஒவ்வொருத்தரும் எதிர்கட்சியாக ஒரு டிவியை ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரி கேவலமான விஷயத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கான் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதி. எலான் மாஸ்க் அமெரிக்காவில் கட்சி ஆரம்பித்ததை நாம் ஏன் வரவேற்கிறோம்னா, எலான் மாஸ்கின் சொத்து 25 லட்சம் கோடி, உலகிலேயே நம்பர் 1 பணக்காரர் அவர் அரசியலுக்கு வர்றார். அப்போ அந்த ஆள் கொள்ளையடிக்க மாட்டான். தன்னுடைய சம்பாதிச்ச இதை செலவு பண்ணி மக்கள் பணத்தை இது பண்ண மாட்டான். மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக ட்ரம்ப்புக்கு அவருக்கும் மோதல் வந்துருச்சு. ட்ரம்ப்பை ஜெயிக்க வைத்தவரே எலான் மாஸ்க் தான். 2 பேருக்கும் மோதல் விட்டது. அதனால் ட்ரம்ப்பை ஒரு கை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி 2 கட்சி ஆட்சி முறை தான் அமெரிக்காவில், 3வது ஒரு கட்சியை கொண்டு முயற்சி செய்கிறார். அவருக்கு நம்ம பாராட்டுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, கொள்ளையடிப்பதற்காக அரசியலுக்கு வரவில்லை. உலக மகா கோடீஸ்வரர் ஆகிவிட்டு அரசியலுக்கு வருகிறார். அவருக்கு அரசியலில் கொள்ளையடிக்கணுங்கிற அவசியமும் இல்லை. அதனால் அப்படிப்பட்டவர்களை நம்ம வரவேற்போம்.
அதனால் எலான் மாஸ்க் அவர் விருப்பம். வந்த உடனே அவர் இப்போ என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவரை அந்த கட்சியின் பொருளாளராக போடுகிறார். இங்கே இருக்கிறவன் யாரை பொருளாளராக போடுவா? திமுகவில் யார் பொருளாளர்? ஆற்காடு வீராசாமி இருக்கிறவரை கருணாநிதியோட ரைட் ஹேண்டு. அவங்கள கையில் வச்சுக்குவாங்க. கட்சி பணத்தை கொள்ளையடிப்பது தான் இவர்கள் வேலை. திமுக அறக்கட்டளையில் ஆயிரக்கணக்கான கோடி இருக்குது. ஆனால் அந்த அறக்கட்டளையில் உறுப்பினர்களாக இருப்பவங்க பூரா கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள். கனிமொழி, ஸ்டாலின் இவங்க தான் இருந்தாங்க. அதனால தான் அழகிரி என்னையும் உறுப்பினராக்கு, என் பையனையும் உறுப்பினராக்குன்னெல்லாம் தகராறு வந்தது. ஆக இங்கே பொருளாளராக இருப்பவர்கள் கட்சி பணத்தை கொள்ளையடிப்பவர்கள். அதனால தான். ஏன்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா, நீங்கள் எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கும்போது பொருளாளர்னா அவர் சொத்தெல்லாம் அடமானம் வச்சு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணார். சத்யா ஸ்டூடியோவை திருச்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் பிரமுகர் அடைக்கல ராஜிட்ட 40 லட்சம் ரூபாய்க்கு அடமானம் வச்சு 1980 இது எலெக்ஷனுக்கு செலவு பண்ணார். பொருளாளர் அவர் அந்த திமுகவில் பொருளாளராக இருக்கும்போது கட்சியில் கணக்கு கொடுங்க, கட்சியில் தப்பாக பயன்படுத்துகிறீங்க இப்போ கட்சி பணத்தைன்னு தான் வெளியில் வந்தார். ஆமாம், அதிமுகவில் கூட அந்த பொருளாளர் இப்படி குடும்பத்துக்கு வேண்டியவங்க வைக்க மாட்டாங்க. அப்போ ஜெயலலிதா அவர்கள் பொருளாளராக ஓ பன்னீர்செல்வத்தை போட்டிருந்தார். ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சொந்த செலவுக்காக ஒரு பெரிய பணம் தேவைப்படுது, 1 கோடியோ 2 கோடியோ சொந்த பிரச்சனைக்கு. அப்போ ஓபிஎஸ்ஸை கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு, கட்சி பணத்துலேருந்து எனக்கு கடனாக கொடுங்க, நான் 1 வாரத்தில் திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு கேட்டார். ஓபிஎஸ் என்னம்மா உங்கள் கட்சி, உங்கள் கட்சியில் இது கட்சி பணம் நான் எடுக்கக்கூடாது. அவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டுக்கு சுமத்தப்பட்ட அவங்களே சொல்லி ஓபிஎஸ்கிட்ட கட்சி பணம் பேங்க்லேருந்து 2 கோடி எடுத்துகிட்டு 1 வாரத்தில் அது திருப்பி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத ஓபிஎஸ்ஸே சொல்லியிருக்காரு. அப்போ கட்சி இதில் எப்படி நடத்தியிருக்காங்க பாருங்கள். அப்போ திமுகவில் எப்படி நடத்துகிறான். இங்கே இருக்கிற எதிர்கட்சியிலேருந்து பொருளாளர் போனால் அவனுக்கு வேண்டிய ஆடை வச்சுக்கிட்டு கட்சி பணத்தில் அவன் மஞ்சள் குளிக்கிறான். அப்போ இப்படி இருக்கும்போது எலான் மாஸ்க் நம்ம இந்திய வம்சாவளியை போட்டு தன்னுடைய சொந்த பணத்தை தான் செலவழிப்பார். எப்போதும் மிகப்பெரிய பணக்காரர்களாக இருப்பவர்கள் நேர்மையான எண்ணத்துடன் கட்சி ஆரம்பித்து அதை நம்ம பாராட்டணும். இங்கே தான் அது நடக்காது, வெளிநாட்டிலேயாவது நடக்குது. ஸோ எலான் மாஸ்க் அமெரிக்க மக்களுக்கு சுயநலம் பாராமல் அவர்களுக்கு வேண்டிய விஷயங்களை செய்ய வேண்டும், பொதுநலத்தோடு செய்ய வேண்டும். அதனால் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்போம் அப்படிங்கிறது அடுத்த செய்தி. அடுத்தது கனிமொழி திருச்செந்தூரில் குடமுழுக்கு நடக்குது, கும்பாபிஷேகம் சொல்லுது, அங்கே போய் நிற்கிறாங்க. பக்தியா? ஏன் இதே இது வடபழனியில் நடந்தது, மருதமலையில் நடந்தது கும்பாபிஷேகம். இந்த கனிமொழி போனாங்களா? திருச்செந்தூருக்கு இவங்க போகலாமா? அந்த கோயிலே கலங்கப்பட்டு போயிடுச்சா? உங்கள் அப்பா நாசிகர், உங்கள் அப்பா இந்து என்றால் திருடன் அவர், ராமர் என்ன என்ஜினியரானு கேட்டவர், ராமர் பாலம்னு சொல்லி ராமேஸ்வரத்துலேருந்து இலங்கைக்கு கடலுக்கடியில் ராமர் பாலம் கட்டினார்னு சொல்கிறாங்களே, ராமர் என்ன அப்போவே என்ஜினியரிங் படித்தாரான்னு கிண்டல் அடித்தவர் இந்த கருணாநிதி. ஒரு அம்மன் கோயிலில் தீ மிதிச்சாருன்னு ஒரு கட்சிக்காரரை கட்சியை விட்டே விளக்குனார் கருணாநிதி. அப்படிப்பட்ட கருணாநிதிக்கு பிறந்த மகள் நீங்கள் திருப்பதிக்கு போயிட்டு அது என்ன பொம்மை மாதிரி எதையோ வச்சுருக்காங்கன்னு பெருவானை கேவலப்படுத்தி பேசுனீங்க. உங்களுக்கெல்லாம் கோயிலுக்குள்ளே நுழைய தகுதி இருக்கா? கோயிலுக்குள்ளே நுழைஞ்சால் அந்த கோயிலோட தூய்மையே போயிடுமே. அது மட்டும் இல்லாமல் 1,76,000 கோடி மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவங்க நீங்கள். இன்றைக்கி இந்த சேகர்பாபு, எடுபடி சேகர்பாபு, அந்த ஸ்டாலின் குடும்பத்தில் நல்ல பேர் வாங்கணும்னு அந்த கனிமொழியை கூட்டிகிட்டு போய் அவ்வளோ பெரிய கும்பாபிஷேகத்தில் முன்னாடி நிற்க வச்சு, காரணம் என்ன? உங்களுக்கு இது தூத்துக்குடி எம்பி தொகுதி தேர்தல் வருது, திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் வருது. அப்போ தூத்துக்குடி மக்களை முட்டாளாக்கணும். அதுக்காக இந்த எடுபடி சேகர்பாபு இவங்களை கொண்டு முன்னிறுத்துகிறாங்க. நம்மெல்லாம் இழிச்சவாயனா முருகரை கும்பிடும் பக்தர்களுக்கு சொல்கிறேன்,
மற்ற பெருமாளை கும்பிடும் பக்தர்கள், எல்லா ஈசனை கும்பிடக்கூடிய பக்தர்கள், விநாயகரை செருப்பால் அடித்த கூட்டம் இந்த கூட்டம். இவங்களெல்லாம் கோயிலுக்குள்ளே விடலாமா? அதனால் இவங்களை உள்ளே விட்டதுக்கு, அதுவும் கனிமொழி போன்றவர்கள் விட்டது அரசியல் நாடகம். இந்த கனிமொழி வேறு எந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கும் போகாமல் தன்னுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய கும்பாபிஷேகத்துக்கு போய் ஓட்டை வாங்கி மக்களை முட்டாளாக்க வேண்டும் என்று நினைக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாலின், நம்ம மனைவி துர்கா ஸ்டாலின், இந்த வீடியோ பாருங்கள். இப்போ கூட அவங்க கோயிலுக்கு போய் ஏதோ சுமங்கலி பூஜை அப்படின்னு எல்லாம் பண்ணுறாங்க. அவங்கள நம்ம குறை சொல்லலை, ஏன்னா அவங்க ஆரம்பத்திலேருந்து கடவுள் பக்தியில் இருந்தவங்க. அவர் ஸ்டாலின் பதவி இருக்கும்போதே திருப்பதியிலேருந்து பிரசாதத்தை கொண்டாந்து அவருக்கு கயிறு கட்டினாங்க. ஸோ அதை அவங்கள நம்ம விமர்சனம் செய்யும்போது கூட என்ன சொன்னோம், நீங்கள்லாம் நாசிகர்கள்னு சொல்கிறீங்களே, உங்கள் மனைவியவே சாமி கும்பிட்றவங்களே உங்களால் தடுக்க முடியலைன்னா நாசிகத்தை பற்றி பேச உங்களுக்கெல்லாம் இதுவே கிடையாது, தகுதி கிடையாது. உங்கள் ஈவேராவும் அப்படி தானே, மனைவி நாகம்மா கோயிலுக்கு போனாங்க, சொந்த மனைவியவே நாசியத்தை உங்களை மாதிரி பின்பற்றுறதுக்கு சொல்கிறதுக்கு வக்கு கிடையாது. சொந்த வீட்டிலையே அவ்வளோ பேர் சாமி கும்பிட்றா, நீங்கள்லாம் நாசியத்தை பற்றி பேசலாமான்னு சொன்னதுக்கு காரணம், அவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்களே ஆன்மீகத்தை விரும்புகிறார்கள், அதனால தான் அவங்கள சொன்னோம். ஆனால் கனிமொழி அப்படி இல்லை. துர்கா ஸ்டாலினுக்கும் கனிமொழிக்கும் வித்தியாசம் இருக்குது. துர்கா ஸ்டாலின் அடிப்படையிலேயே தெய்வ பக்தி கொண்டவர், கனிமொழி அப்படி இல்லை. எல்லா திருட்டுத்தனங்களையும் எல்லா மோசமான விஷயங்களையும் கட்சியிலிருந்து பண்ணவர், தன்னை நாசிகராக காட்டி கொண்டவர், தன் தந்தையின் இதை பின்பற்றணும்னு சொல்கிறது. எந்த மூஞ்சியோட வெக்கம் இல்லாமல் எப்படிம்மா நீங்கள் முருகர் கோயிலுக்கு உள்ளே போகிறீங்க? நீங்கள் போனீங்கன்னா அந்த முருகர் கோயிலுக்கே களங்கம் ஏற்பட்டுருமே. உண்மையிலே முருக பக்தராக இருந்தால் மருதமலைக்கு போயிருக்கணும் கும்பாபிஷேகத்துக்கு, வடபழனி கும்பாபிஷேகத்துக்கு போயிருக்கணும். அதனால் கனிமொழி போய் இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டதை ஆன்மீகத்தை பின்பற்றும் அத்தனை பேரும் நம்ம எதிர்க்கணும். தூத்துக்குடி மக்கள் ஏமாந்துடாதீங்க கனிமொழியை பார்த்து. இவர்களெல்லாம் நடிப்புக்கிறார்கள், இவர்களெல்லாம் நாசிகர்கள். அதனால் இந்த சேகர்பாபுக்கு கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். கோயிலில் உட்காந்துக்கிட்டு எடுபடி வேலை பார்க்குறதுக்காக முருகர் கோயிலில் உட்காந்திங்க. இது இப்படி இருக்கும்போது இன்னொருத்தர் என்னை கோயிலுக்குள்ளே விடலைங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட செல்வ பெருந்தகை காலத்தின் கோலம் ஒரு இந்திய தேசிய கட்சிக்கு தலைவர். இவர் கோயிலுக்கு போனாராம், என்னை விடலைங்கிறாரு. விடலைன்ட்டா நான் கூட நினச்சேன், அதை எப்படி விடாமல் இருக்கலாம்? பட்டியலினத்து மக்கள்லாம் கோயிலுக்கு போகிறதே யாராலையும் தடுக்க முடியாது, அதை எப்படி விட்டாமல்? அதுவும் ஒரு அரசியல்வாதி அப்படின்னா க்யூவில் நின்று கும்பிட்டேன் அப்புறம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்களுக்கு சிறப்பு பூஜை செய்யலை. 2000 ஆண்டுகளாக அந்த பிரச்சனை இருக்கு, இன்னைக்கு ஓவர் நைட்ல தீர்க்க முடியாது. அதில் அதிகாரியே செய்யணும்னு நினைக்கிறாங்க. நாங்கள் மக்களாக நின்று பார்த்துட்டு வந்தோம். அதனால க்யூவில் நின்று கும்பிட்டா கோயிலுக்குள்ளே விடலைன்னு அர்த்தமா? நீங்கள்லாம் க்யூவில் நின்று கும்பிட்டு கூட தகுதி இல்லாத ஆளுங்க, உங்களுக்கு சிறப்பு பூஜை விஐபி இதுன்னு கொண்டு போய் க்யூவில் நிற்கிறவங்களெல்லாம் மணிக்கணக்கில் காக்க வச்சு உங்களுக்கு 1 மணி நேரம் இதெல்லாம் மாலை மரியாதை கொடுத்து அனுப்பணுமா? அதுக்கு தகுதி இல்லாதவங்க தானே நீங்கள். ஆக அவரை கோயிலுக்குள்ளே போய் விட்டுருக்காங்க, சிறப்பு இது கொடுக்குற. அங்கே எல்லா கோயிலையும் இப்போ பார்த்தீங்கன்னா எடுபடி சேகர்பாபு தான் எல்லாருக்கும் லெட்டர் கொடுக்குறாரு. அந்த இவங்களுக்கு அங்கே இருப்பாங்கள்ல ஈஓ, அவங்களுக்கு மந்திரி லெட்டர் கொடுத்துட்டா உள்ளே போய் கொடுத்துட்டாங்கன்னா அவங்கள தனியாக கூட்டிகிட்டு போய் முன்னாடி உட்கார வச்சு மாலை போட்டு இதெல்லாம் பண்ணுவோம். இதுக்கு தகுதி இல்லாதவர். அப்போ நீங்கள் ஏன் உங்களுக்கு சேகர்பாபுக்கும் உங்களுக்கு என்ன தகராறு? நீங்கள் 2 பேரும் தான் தோஸ்தாச்சே, கூட்டாளிகளாச்சே. சவுக்கு சங்கர் வீட்டில் தூய்மை பணியாளர் வச்சு இதெல்லாம் கொட்டினது நீங்கள் 2 பேரும் சேர்ந்த கூட்டணி தானே பண்ணீங்க. இப்போ என்னாச்சு? சேகர்பாபுட்ட ஒரு லெட்டர் வாங்கிட்டு போயிருந்தால் நேரம் உங்களை உள்ளே விட்டுருப்பாங்களே, ஏன் வாங்கலை அப்படின்னா 2 பேர்த்துக்குள்ளே ஏதோ மோதல். ஆக அவர் க்யூவில் நின்று இது பண்ணது அது முருகர் செய்த செயல். முருகர் ஏதோ வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு போயிருக்காரு, முருகர் செய்த செயல். இந்த மாதிரி பாவத்தை செஞ்சவங்க சிறப்பு பூஜை கொடுக்கக்கூடாது அப்படின்னு முருகர் அவரை க்யூவில் வர வச்சுருக்காங்க. இதே மாதிரி திமுகவை சேர்ந்தவன், திமுக கூட்டணியை சேர்ந்தவங்க எல்லாருக்கும் முருகர் என்ன பண்ணணும், சிறப்பு தரிசனம் இல்லாமல் அவங்கள க்யூவில் நிற்க வைக்கிறதுக்கான சூழ்நிலையை முருகக் கடவுள் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத முருகக் கடவுள்கிட்ட வேண்டிக்குவோம். அங்கே ஒரு எடுபடி இருக்கிறவர். ஏன்னா திருமாவளவன் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் கோயிலுக்கு சாமி கும்பிட போகிறவங்களுக்கு லெட்டர் கொடுக்குறாரு.
இவங்களட்டெல்லாம் வச்சு கோயிலில் அவங்கள அனுமதிக்கலாமா? எல்லாம் நாஸ்திக கூட்டம், எல்லாம் இந்து மதத்தை கேவலமாக படுத்தினவங்க, திருவள்ளுவரை கேவலமாக பேசினவங்க, சனாதனத்தை கேவலமாக பேசினவங்க. இவங்கெல்லாம் லெட்டர் கொடுக்கலாமாப்பா கோயிலுக்கு? உங்களுக்கே வெக்கமாக இல்லையா, அசிங்கமாக இல்லையா? அதனால் சேகர்பாபு செல்வப்பெருந்தைக்கு எந்த கடிதமும் கொடுக்காமல் அவரை கியூவில் நின்று வர வச்சதுக்கு சேகர்பாபுவை நாங்கள் பாராட்டுகிறோம். சேகர்பாபுங்கிறவர் ஒரு எடுபடியாக இருந்தாலும், அவர் ஒரு நாசிய கூட்டத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், செல்வப்பெருந்தையே கூட நிற்க வச்சதுக்கு அவரை பாராட்டுறோம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது அஜித்குமார் கொலை வழக்கு. அவங்க நிக்கிதா, நம்ம தான் முதல் சொன்னோம், கிவிங் ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட், பொய் புகாரை கொடுத்தால் அதை சட்டப்படி குற்றம், 211 IPC, அவர்களை கைது செய்யணும்னு முதல்ல சொன்னோம். அதுக்கப்புறம் இப்போ எல்லா அரசியல் தலைவர்களும் குரல் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஜான் பாண்டியன் கூட சொல்லியிருக்காரு கைது ஏன் பண்ணலைன்னு, சீமான் சொல்லியிருக்காரு கைது ஏன் பண்ணலைன்னு. உண்மையிலே கைது செய்யணும் அப்படின்னு சொன்னோம். அவங்க இன்றைக்கி ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. ஏன்னா IAS ஆஃபீஸர் யார், இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ண IAS அதிகாரி யார், எல்லார் மனசுலையும் தான் நின்னது அந்த கேள்வி. அப்போ தான் நாங்கள் சொன்னோம், வேறு யாரும் இல்லைப்பா, இதில் ரெக்கமெண்ட் பண்ணது ஸ்டாலின். இந்த பொண்ணுக்கு ஸ்டாலின் அவருடைய செக்ரட்டரிக்கு சொல்லி அது தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரின் செயலாளர் IAS தான் அதை பண்ணதுன்னு சொன்னோம். சில பேர் டெல்லியில் இருந்து IAS பண்ணாங்கன்னுலாம் சொன்னாங்க. அதெல்லாம் கிடையாது. டெல்லியில் இருக்கிறவங்களாம் இங்கே ஆளுங்கட்சி இருக்கும்போது தலையிட மாட்டான். அப்படி தலையிட்டாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ண மாட்டாங்க, CM ஆஃபீஸுக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்க. அதனால் சொன்னோம். இன்றைக்கி நிகிதா சொல்லியிருக்காங்க, நான் என் குலதெய்வம் மேல் சத்தியமாக சொல்கிறேன், நான் எந்த டெல்லி IAS அதிகாரியும் எனக்கு ஃபோன் செய்யலை, யாரும் எனக்கு தெரியாது, தலைமைச் செயலகத்திலிருந்து IAS அதிகாரி ஃபோன் பண்ணலை, அவர்கள் யாரையும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எங்களுக்கே தெரியுமே. ஸ்டாலின் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நிக்கிதா அதை சொல்லுங்கள். எங்கள் குற்றச்சாட்டே ஸ்டாலின் உங்களுக்கு நெருக்கமானவர். அதனால தான் 2009 நீங்கள் துணை முதலமைச்சர் அவர் இருக்கும்போது நிறையா பேருக்கு வேலை வாங்கித்தரேன் எனக்கு சொல்லியிருக்கீங்க. துணை முதலமைச்சர் அலுவலக இது எனக்கு தெரியுங்கிற மாதிரி எல்லாம் சொன்னதெல்லாம் வழக்கு வந்திருக்கு உங்களுக்கு. அதனால் எங்கள் குற்றச்சாட்டு ஸ்டாலின் உங்களுக்கு நெருக்கமானவர். ஸ்டாலின் தான் உங்களுக்கு ஆதரவாக ஃபோன் செஞ்சுருக்கார். ஸோ அந்த IAS அதிகாரி டெல்லியில் இருக்கிறவங்களும் தெரியாது, தலைமைச் செயலகத்தில் இருக்கிற அதிகாரியும் தெரியாதுன்னு சொல்கிறேன். நீங்கள் ஸ்டாலினை தெரியாதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால் ஸ்டாலின் தான் இதில் குற்றவாளி. அவர் சொல்லித்தான் IAS அதிகாரிகள் பேசியிருக்காங்கங்கிறது தான் நாங்கள் பல தடவை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு இடையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, சென்னை மதுரை உயர்நீதிமன்றம் இந்த நிகிதா வழக்கை விசாரிப்பதற்கு ஒரு மாவட்ட நீதிபதியை நியமித்தாங்க. என்ன நடந்தது, யார் குற்றவாளி, அவர் விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு மிரட்டல் வருது. ஏன்னா 50 லட்சம் பேசியிருக்காங்களா முதல்ல மந்திரி. இப்போ அதுக்கு ஒரு வழக்கு இன்றைக்கி போட்டுருக்காங்க. 50 லட்சம் மந்திரி ஏன் பேசினார், அந்த வழக்கு நாளைக்கு வரும். நாளை இந்த மாவட்ட நீதிபதி தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கிறார். அதில் பல ஆச்சரியத்தக்க விஷயங்கள்லாம் வெளியில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் ஜட்ஜை போட்டு பயமுறுத்தி மிரட்டியிருக்காங்க. அந்த மிரட்டலையெல்லாம் மீறி ஜட்ஜு ஒழுங்கான ரிப்போர்ட்டை எழுதுகிறாரான்னு பார்ப்போம். அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு மதுரை உயர்நீதிமன்றம் என்ன முடிவை எடுக்கிறார்கள் அப்படின்னு பார்ப்போம். மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு நாங்கள் கொடுக்கும் வேண்டுகோள், தயவுசெய்து CBIக்கு அனுப்பாதீங்க. இவங்களுக்கு வசதியாக போய் 5 வருஷம் 6 வருஷம் ஆகும். அதே மாதிரி இவங்க CBCIDக்கு அனுப்பியிருக்காங்க, அதையும் அனுமதிக்காதீங்க. இவர்கள் கையால் தான் இன்றைக்கி காவல்துறை ஏவல் துறையாகிவிட்டது. அவங்கள வச்சு இவங்க தப்பிச்சிருவாங்க. அதனால் உடனடியாக நீதிமன்றம் தலையிட்டு உண்மை குற்றவாளிகளை, நிகிதாவுக்கு ஆதரவாக பேசியது யார், முதலமைச்சராக இருந்தாலும் அவர் மேல் நடவடிக்கை எடுக்கணும். அப்படி ஒரு விசாரணையை நீங்கள் முடுக்கி விடணும் அப்படிங்கிறத அதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு நீதிமன்றம் என்ன, மாவட்ட நீதிபதி என்ன அறிக்கை கொடுக்குறார் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கிடையில் திமுகவர் ஸ்டாலின் ஜாதியத்தை தூண்டிவிட பார்க்குறாரு. இந்த பிரச்சனை அவர் கட்சியில் சேர்ந்த சில ஜாதி தலைவர்கள் அவங்க கட்சியில் அவங்கள தூண்டிவிட்டு நிகிதாவுக்கு ஆதரவாக பேச வைக்கிறாங்க. ஜாதியை வச்சுட்டு என்ன இழிச்சவாயினா ஜாதியை எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாம் நீங்கள் திமுகவில் இருந்தான்னா அவனுக்கு ஜாதியே கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றவன் வெளியில் இருக்கிறவனுக்கு ஜாதி இருக்குது, திமுகவில் இருக்கிறவனுக்கு ஜாதியே கிடையாது.
அவன் பூரா ஈவேராவுடைய எடுபடி, கருணாநிதியோட எடுபடி. அவனுக்கு அதனால் சொல்ல, திமுகவில் இருக்கும் எந்த ஜாதி தலைவர்கள் சொன்னாலும் அது சம்பந்தப்பட்ட ஜாதி தலைவர்கள் அதை கேட்காதீர்கள், அவர்களெல்லாம் சமூக விரோதிகள். ஈவேராவையும் இவங்களையும் தலையில் தூக்கி வச்சு ஆடுறவங்க. அதனால் இந்த பிரச்சனையில் ஜாதியை கொண்டு வர ஸ்டாலின் செய்யும் முயற்சிக்கு சம்பந்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, ஸ்டாலினின் உண்மையான முகத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்து நடிகர் ஸ்ரீகாந்த், அது இன்னொரு நடிகர் கிருஷ்ணா, 2 பேரும் இன்னும் ஜெயிலில் இருக்காங்க. இன்றைக்கி உயர் நீதிமன்றம், சென்னை உயர் நீதிமன்றத்தில் அவங்க ஜாமீன் மனு வந்திருக்கு. நாளை தீர்ப்பு கொடுக்குறாங்க. தீர்ப்பு என்னவாக இருக்கும்? ஒன்றும் இல்லை, 2 பேர்த்தையும் ஜாமீனில் விடணும் உயர் நீதிமன்றம். நீங்கள் விடலைன்னா சுப்ரீம் கோர்ட்டு விட்டுருவான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் சென்னை உயர் நீதிமன்றத்திலே பார்த்துருக்கேனே, போதை மருந்து கடத்தல் ஆளுக்கெல்லாம் நீங்கள் ஜாமீன் கொடுத்துருக்கீங்க. எப்படி ஜட்ஜு கேட்பார், ஹவு மெனி கிலோஸ், ஹவு மெனி கிராம்ஸ், கமர்ஷியல் குவான்டிட்டி, இல்லை கம்மியாக கேட்பாங்க. இல்லை கம்மி தான், ஒரு 1/2 கிலோ, உடனே பெயில் கொடுத்துருக்கீங்க. அப்போ போதை மருந்து கடத்தினவனுக்கே 1/2 கிலோ 1/4 கிலோ வச்சுருந்தா குறைஞ்ச குவான்டிட்டின்னு பெயில் கொடுத்துருக்கீங்க. இவங்க 2 பேரும் போதை மருந்தை கடத்தியவர்கள் இல்லை, 2 பேரும் போதை மருந்தை சாப்பிட்டவன். போதை மருந்தை சாப்பிட்டவனெல்லாம் தூக்கில் போட முடியாது. போதை மருந்தை சாப்பிட்டவனெல்லாம் மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் நீங்கள் ஜெயிலில் வைக்க முடியாது. இதை ரிமாண்ட் பண்ணதே தப்பு. மேஜிஸ்ட்ரேட் எப்படி ரிமாண்ட் பண்ணலாம்? மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து நெகட்டிவ்னு வந்தால் அந்த சம்மந்தப்பட்ட மேஜிஸ்ட்ரேட் அங்கேயே விடுதலை பண்ணியிருக்கணும் கிருஷ்ணாவை. ஸ்ரீகாந்துக்கு மெடிக்கல் டெஸ்ட் எடுத்தோன்னா பாசிட்டிவ்னு வந்தது, அவர் நீங்கள் உள்ளதில் இருந்தாலும் கிருஷ்ணாவை அந்த மேஜிஸ்ட்ரேட்டு ரிமாண்டே பண்ணியிருக்கக்கூடாது. அவர் தான் மெடிக்கல் டெஸ்ட்டு மருத்துவ பரிசோதனையில் அவர் சாப்பிட்லன்னு வந்ததுக்கப்புறம் எந்த சட்டத்தின் அடிப்படையில் மேஜிஸ்ட்ரேட் உள்ளதில் நீங்கள் அதைத்தான் கேட்குறேன். அதனால் உயர் நீதிமன்றம் நாளைக்கு ஜாமீனில் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். கடத்தினவன் இல்லை, அடித்தவன், அதை புரிஞ்சுக்கங்க. அதனால் நாளை 2 பேரும் வந்துருட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஜாஃபர் சாதிக்கு பெயிலில் வந்துட்டு வெளியில் உட்காந்துருக்கும்போது நான் நூற்றுக்கணக்கான கோடி, ஆயிரக்கணக்கான கோடி திமுக பெரும்புள்ளிகளுக்கு ஜாஃபர் சாதிக்கிட்டேருந்து எவ்வளவு கோடிக்கணக்கான பணம் போயிருக்கு தெரியுமா? அப்போ அந்த கடத்தல் ஆயிரக்கணக்கான கோடி போதை மருந்து கடத்தல் வெளியில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கான். வெறும் கஞ்சாவை அடித்தவன், இந்த இதை கொக்கைனை அடித்தவனை பிடிச்சி ஜெயிலில் வருஷக்கணக்கில் போட முடியுமா உங்களால்? அதனால் நாளை ஜாமீன் கிடைத்து விடும் அவர்கள் இருவருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய நம்பிக்கை. ஆனால் ஜாமீனை கொடுக்கும் அதே நேரத்தில் ஹைகோர்ட் என்ன சொல்லணும் தெரியுமா? கடத்துறவனெல்லாம் பிடிங்கடான்னு சொல்லுங்கள். ஸ்டாலின்ட்டே ஒரு போலீஸ்டையும் கடத்துறவனெல்லாம் பிடிங்க, வெறும் குடிக்கிறவன் மட்டும் வந்துட்டு பிடிச்சிட்டு ஊரை ஏமாற்றாதீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறது நம்முடைய அடுத்த கட்ட கருத்து. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.